அந்த ரைடை மறைக்கிறதுக்காக எங்கள் பொதுச் செயலாளரை சும்மா அப்படி சொல்கிறாங்களே ஒழிய பயம் இல்லாமல் எப்படி அவர் போய் அங்கே ரைடு நடக்கும்போது அங்கே போய் தங்குறாரு, வீட்டுக்கு போகிறாரு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே வருத்தக்கூடியது. ரெண்டாவது, அவங்களுக்கே தன் பயம் தானே, இதில் என்ன ஆகுமோ என்னன்றது தானே. வழியில் பயம், மடியில் கணம்லேன்னா வழியில் எதுக்கு பயப்படணும்? அடுத்தால யார் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி போயிருக்காரா? இது மாதிரி போனதே இல்லையே, யாரையும் போனதில்லை. இன்னும் இவங்க தான் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2016 உங்களுக்கு தெரியும். 2016-16 2G அலைக்கற்றை ஊழலில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே இடி இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது. அது நடந்து கலைஞர் அறிவாலயத்திலே நடக்குது. அறிவாலயத்தில் மேல் தளத்தில் காங்கிரஸோட கூட்டணி நடக்குது. ஆக பயந்தது திராவிட முன்னேற்ற கழகமே ஒழிய அதிமுக இல்லை என்பதற்கு ஒரு சான்று. ஏன்னா அவங்க ஏற்கனவே கலைஞர் என்ன சொன்னார், எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது. நம்ம முதலமைச்சரும் ஒருபடி போய் மேலேயே சொன்னார் அன்றைக்கு, இனி எந்த காலத்திலும் திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களோட தான் கூட்டணி தொடர்றாங்க. 2000 இதில் வந்தீங்கன்னா இப்போ 21 பிறகு அவங்க ஏற்கனவே 2010 அவங்களுக்கு தெரியும், 6லேருந்து 2011 வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்தினாங்க, 96 எம்எல்ஏக்களை கொண்டு. அப்போ காங்கிரஸ் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. அவங்க ரைடுக்கெல்லாம் பயந்து, அவங்களுடைய இதுக்கெல்லாம் மிரட்டலுக்கு பயந்து தானே காங்கிரஸோடு இணைந்தாங்க. அது வழக்கமான திமுகவுக்கு தான் அதை வழக்கமே ஒழிய அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக எப்பவுமே சரி, அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் கொண்ட கொள்கையில் மாறாமல் அதில் எந்த விதமான இதுக்கும் இடம் கொடுக்காமல், எங்களுக்கு அதில் யாருமே அதில் பயம் கிடையாது. யாரும் எதுவும் பயந்ததில்லை. எத்தனை அமைச்சர்கள் மீது இப்போ ஊழல், லஞ்ச ஊழல் கூட குற்றம் சாட்டினாங்க இந்த ஆட்சியில். ஆனாலும் அதை கொட்டி பயப்படலையே, எல்லாரும் பணியாற்றி கொண்டு. பொதுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார். இப்போ திமுகவுடைய நெருக்கடிக்கு, கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா? இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப்பு நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கலைன்னா நாங்கள் திமுகவோட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னான்னு தெரியல. திருமாவளவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்குது அவருடைய பேச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிராமணர் அப்படி கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சி தலைவரை சுட்டி காட்டினார். அவங்க அம்மா தான் 69% இடஒதுக்கீடே கொண்டு இந்த நாட்டில் அதை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி 9வது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா. இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாரிசாக போட்டுகின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டமே கொடுத்தார். இதே திருமாவளவன் வானளவாக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி. அவருடைய ஆளுமை திறமை, அவருடைய பண்பு, அவருடைய எல்லாருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது, தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது, இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது, புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசுனதே புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கார். இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறாரு. இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.